வணக்கம். ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். அண்ட் மேம், நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. பிகாஸ் இது என் படம், எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச். ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பணம், புகழ், ஃபேம், இதுதான் எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது தேவை. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது 1-2 பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடி தான் அலைஞ்சோம். இப்போது ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட் தேவைப்படும். ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்தில் வந்துட்டு படத்தில் இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ. ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம், நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன், வைபவ், சாய், ஆனந்த் காஷ்நாத், சுப்லாஷினி, ஸ்ரீ, எடிட்டர் ஸ்ரீ. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ இயர்ஸ் பேக். கட் டு இங்கே பிக் ஸ்க்ரீனுக்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஐ நோ ஹரி, நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு, எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம், அதெல்லாமே தெரியும். பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட்கம், ரிசல்ட், ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை டீம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியாக எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அது ஒழுங்காக பண்ண வராது, நான் சொதப்பிடுவேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒவ்வொருத்தரா. ஏன்னா இப்போது நான் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் டிஜிட்டலில் வந்து வீடியோ பண்ணோன்னு சொன்னல, அதில் பிரசாந்த் அண்ணாக்கும், ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பண்ணிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணார் அண்ணா. ஸோ அப்படி அங்கேருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல, இது ரியலாக தான் இங்கே நடந்துட்டுருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க, என்ன சொல்கிறதே தெரியல. சார், மீடியா, ப்ரெஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நல்லா எழுதுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இவ்வளோ பேர் யங் டீம், அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்குது. இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே அஃப்கோர்ஸ் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங். லைக் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம். அது எல்லாமே நடந்தது தான். லைக் அந்த ஸ்பாட்டில் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்காக என்ன சொல்கிறது,
ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை, பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்ததில்லை. பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். பட் பிரசாந்த் அண்ணா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் என்ன ஏதுன்னே தெரியாமல் எனக்காக வந்து கைத்தட்டி கத்திட்டு இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ஃபேமிலி, அம்மா அப்பா, என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஆனாலும், என்னை பற்றி என்ன நடந்தாலும், என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அண்ட் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பிஆர்ஓ பரணி அண்ணா 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 பரணி உங்களுக்கு தான் நன்றி, ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக 21st படத்தை போய் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. லேட் மிஸ்டர் டெல்லி கணேஷ் சார் அவர்களுக்கு என்னோட ரெஸ்பெக்ட் அண்ட் கண்டோலன்சஸ். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ், எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். நான் பேட்டன்ற படத்தில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வதந்தி, அமரன் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் லீடாக நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எல்லோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல என்னோடய ப்ரொடியூசர் பிரசாந்த் பிரதருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது டீமை நம்பி இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டிசிஷன். அப்படியே டிசைட் பண்ணாலும் அதில் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு, ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் என்னோடய கேரக்டருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தும் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஹோப் கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தோட டைரக்டர் ஹரி மகாதேவன், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ், மியூசிக் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக எடுத்திருக்காரு. இது அவரோட டெபியூ ஃபீச்சர். செம்ம ஹார்ட் ஒர்க்கர். இந்த படம் பண்ணும்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பற்றின படம்ன்றதுனால லொக்கேஷன்ஸ்லேருந்து, டைமிங்ஸ்லேருந்து, வெதர் கண்டிஷன்ஸ் வேறு வேறு இருக்கும், நிறைய பிரேக்ஸ், அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு செம்ம ஸ்பீட் இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது. அண்ட் செம்ம ஸ்பான்டேனியஸும் கூட. ஸோ ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டே அண்ட் நைட். ஒரு ப்ரீஸியான படம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அண்ட் சாயின்ற கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் விஷன். அண்ட் பூர்ணிமா ரவி, அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆங்கராக இருந்தாங்க. லைக் ஷீ brought every one of us together. ஒரு காமன் பாயிண்டாக எனக்கு, டைரக்டருக்கு, சினிமாட்டோகிராஃபருக்கு, ஹரிக்கு, எல்லாருக்குமே அவங்க தான் இருந்தாங்க. என்னை இந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பூர்ணிமா. அண்ட் அவங்க இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் அண்ட் ஃபீல் வைஸாகவே ரொம்ப டிட்டர்மெண்டான பர்சன். அவங்க ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ குடோஸ் டு யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி கோஸ்டார். ஆல் தி பெஸ்ட். அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் கிளிஃபி அண்ட் ஆனந்த் செம்மையான ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் அண்ட் சாங்ஸில் மொத்தமாக 6 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் கேளுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர் அபி, எடிட்டர் ஸ்ரீ, அதுக்கப்புறம் டிரெக்ஷன் டீம் பிஆர்ஓ பரணி பிரதர், இபி அஜய், லிரிசிஸ் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் அண்ணா, ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிருக்கோம், மோகன் ராஜா சார், அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே என்னோட விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் பிரபு சலமன் சார் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போய் ஒரு ஹெல்ப்பாக கேட்டோம். எங்களுக்காக இந்த படத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் விஸ்டம் வித் அஸ். நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் நமிதா கிருஷ்ணமூர்த்தி, சாய் பிரசன்னா, லீலா மேம், அப்புறம் வினோதினி மேம், லோக்கி, ஷிஜு, ஜோஃபின், அஸ்வின், எல்லாருக்கும் என்னோட விஷஸ். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நான் இங்கே இருக்க மெயினான காரணம் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய புஷ் என் லைஃப்பில். ஸோ பிக் தேங்க்ஸ் டு தெம். எல்லோ நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. என்னோட முதல் படம். இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, எனக்கு தேவை. ஸோ படம் பாருங்கள், ப்ளீஸ் டூ கம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம்.
எல்லோரும் விஷுவல் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் நான் வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு மெயினான ரீசன் பிரசாந்த், எங்களோட ப்ரொடியூசர் அண்ட் என்னோட வெல்விஷர் கூட. அவர் ஃபஸ்ட்லேருந்தே கூட இருந்து இவ்வளோ தூரம் தட்டி கொடுத்து கூட்ட வந்திருக்காரு. அப்புறம் பூர்ணிமா, அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த படம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒன்றா போயிட்டு பிரசாந்த் அண்ணாட்ட பேசி அப்படி ஸ்டார்ட் பண்ணது. ஆல்மோஸ்ட் 2.5 years ஆச்சு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 8 years பூர்ணியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு மியூசிக் வீடியோ, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கேமராமேனாக பண்ணேன், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அங்கேருந்து இப்போ ட்ராவல் பண்ணி அவங்களோட படம் ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் கேமராமேனாக இருக்கேன், இதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ பூர்ணிமா. அண்ட் இங்கே ஃபேமிலி வந்திருக்காங்க, அம்மா அப்பா அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் மை ஃபியான்சே திவ்யா வந்திருக்காங்க. அண்ட் மை டீம்மேட்ஸ். என் டீம்மேட்ஸ் இல்லைன்னா ஆக்சுவலி இது பாசிபிள் இல்லை. அவங்க ஒரு 10 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க 4th 5th ரோவில். அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்லேருந்தே எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஷெடியூல் போனோம், எல்லா ஊருக்கும் சுற்றி எடுத்தோம். எல்லாமே அவங்க தான் கூட வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா அந்த படம் இல்லை. கொஞ்சம் எந்திரிச்சிட்டிங்கன்னா எல்லாரும் பார்த்துருவாங்க. பாய்ஸ், தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க. படம் 21 நவம்பர் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ப்ரெஸ் உங்களோட குட் ரிவ்யூஸ் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக சொன்ன மாதிரி அபி சொன்ன மாதிரி 2 years ஆயிடுச்சு. இந்த 2 yearsலேயே வந்து ஆக்சுவலாக டீம் எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. அண்டு பூர்ணிமா வந்து ஃபஸ்ட்டு நானும் ஹரியும் சேர்ந்து தான் வந்து பூர்ணிமா கிட்டே போயிட்டு ஹாட் ஸ்டாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம், இன்மை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அதுதான் நாங்கள் டீமாக சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 4 years கிட்ட ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை பிச் பண்ணி அப்புறம் பிரசாந்த் எங்கள் ப்ரொடியூசர் கிட்ட பிச் பண்ணி அவர் இதை ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை. ஸோ நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், உங்களோட குட் ரிவ்யூஸை நீங்கள் தான் சொல்லணும். அண்டு November 21 தேட்டருக்கு வருது. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க, கிட்ஸையும் கொண்டு வரலாம். அந்த மாதிரியான படம் தான் இது. ஸோ தேங்க்யூ. எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் பூர்ணிமா 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. பூர்ணிமா பற்றி 2 லைன் சொல்லணுன்னா, சென்னையில் வந்து தனியாக இவ்வளோ தூரம் வந்த ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேர்ள்னு சொல்லலாம். அவ்வளோதான். எல்லாரும் 21 கண்டிப்பாக பார்க்கணும் மூவியை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிளிஃபி கிறிஸ். ஃபஸ்ட்டு இதுதான் என்னோட டெபியூ ஃபிலிம். இதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணது ஹரி ப்ரோ. என்னை ரொம்ப நம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு. லைக் ஐ வாஸ் டூயிங் லைக் ஹிந்தி தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இண்டிபெண்ட். அதுவும் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் டூயிங் மியூசிக் சைடில். ஃபஸ்ட்டு எனக்கு இண்டிபெண்ட்க்கு ஓப்பனிங் கொடுத்தது செபஸ்டின் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவர்னால ஒரு பாட்டு பண்ணேன், அப்படியே மியூசிக்குள்ளே வந்தேன். அப்புறம் பிரசாந்த் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நியூ மியூசிக் கம்போசர்ஸில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாட் எவ்ரி ஒன் டஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கேன். அமேசிங் லிரிசிஸ்ட் எல்லாரும் அழகாக எழுதியிருக்காங்க. ராஜேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், சலீம்னு ஒருத்தர் 2 பாட்டு எழுதியிருக்காரு, டிவாய்ட்னு ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பூர்ணிமா லைக் ஷீ இஸ் லைக் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவங்கள்ட்ட. லைக் நான் அவங்கள்ட்ட தான் கூப்பிடுவேன், எதிர்த்து நான் பூர்ணிமா என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஷீ இஸ் லைக் ஏன்னா பண்ணிக்கலாம் கிளிஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி கன்சோலிங். அண்ட் எல்லோ படம் பற்றி சொல்லணும்னா கலருக்கு ஏற்ற மாதிரி வெரி பாசிட்டிவ், கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் ஸ்டேஜ். என் பேர் ஆனந்த் காசிநாத். இங்கே வந்து இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் பிரசாந்த் அண்ணா, நான் இவரை இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் காலில் பேசினேன். பட் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு புது கம்போசர் கொடுத்ததுக்கு தேங்க்யூண்ணா. அப்புறம் ஹரி மகாதேவன் எங்களோட டைரக்டர்.
எங்கேருந்து ஆரம்பிக்கும் தெரியல. ஒரு 5 வருஷம் முன்னாடி காத்தாடின்னு ஒரு பாட்டு நானும் சுப்லாஷ்னியும் பண்ணியிருந்தோம். அங்கே ஆரம்பிச்சு இப்போ எல்லோவில் வந்து நிற்கிது. இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. மியூசிக் கூட வந்து உட்கார மாட்டார், பட் அந்த ட்ரஸ்ட்டு நான் காப்பாற்றிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் ஸ்ரீ, அவரோட எடிட் வேலையை தாண்டி எல்லா இப்போ படத்தில் வேறெல்லாம் ஒர்க்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த படம் கரெக்டான டேட்டில் ரிலீஸ் ஆகணும், எல்லாத்துக்கும் பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. தேங்க்யூண்ணா. அப்புறம் எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் அபி ஆத்விக் அண்ணா. அவரோட விஷுவல்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ஆப்வியஸ்லி கதையும் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனது அவரோட விஷுவல்ஸ் தான். அப்போவே ஓகே இந்த படம் பண்ணலாம். அப்புறம் கிளிஃபி, இன்னொரு மியூசிக் டைரக்டர், அவர் இந்த படத்தில் 4 பாட்டு பண்ணியிருக்காரு. 4மே சூப்பரான சாங்ஸ், எல்லாரும் போய் கேளுங்க. நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் எல்லோன்ற படத்துக்கு பாட்டு பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ஆல் மை சிங்கர்ஸ், சுப்லாஷ்னி அண்ட் சுதர்ஷன், சுடோ, அஜய், மிதுன், எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட ப்ரோக்ராமர் மிதுன், அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் என்னோட லிரிசிஸ்ட் மோகன் ராதா சார், தேங்க்யூ சார். என்னை நம்பி வந்து எழுதுனதுக்கு தேங்க்யூ. பயங்கரமாக சீக்கிரமாக எழுதி கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட இன்னொரு லிரிசிஸ்ட் அடடடான்னு ஒரு பாட்டு எழுதினவர் சரண்குமார் அண்ணா. நான் ரொம்ப வருஷமாக அவர் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு. பட் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபஸ்ட்டு பண்ணுற படத்தில் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ நடந்திருக்கு. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பூர்ணிமாக்கா. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து நெக்ஸ்ட் படம் பண்ணுறப்போ நான் ஹரிநாட்டை சொல்லிட்டு இருப்பேன், அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக மாறி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ படம் பண்ணியிருக்கோம். அதில் பூர்ணிமாக்கா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் வைபவ் ப்ரோ, அவர் செம்மையான ஒரு டேலண்ட். அவர் மட்டும் ஒரு செம்ம மியூசிக் சென்ஸ் இருக்கிறவர். ஸ்கோர் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து சொல்லுவார், ப்ரோ இது இப்படி நோத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணியிருக்காரு. படம் பார்க்குறப்போ இவர் அங்கங்கே ஒழிச்சு வச்சிருப்பாரு இவரோட இன்ட்ரோ சீனுக்கு முன்னாடி. முடிஞ்ச கண்டுபிடிங்க, இல்லாட்டி ஓடிடியில் வரும்போது மீம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம். அப்புறம் சாய் பிரசன்னா, என்னோட ஃப்ரெண்ட், அவரும் நடிச்சிருக்காரு, சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் பண்ண மச்சானி. தேங்க்யூ. அண்ட் டீம் தாண்டி என்னோட என்ன சொல்கிறது, என்னோட ஒய்ஃப்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறையா கஷ்டங்களில் ஒன்றா பார்த்துருக்காங்க. என்ன ஒரு உருப்படாதவனா இருந்தவனை ப்ராப்பராக உருப்படுறவனை ஒரு மாற்றி எல்லாமே தலைவர் சொன்ன மாதிரி இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு படுற அவஸ்தை இருக்கு. அதான். அப்புறம் இந்த ஸ்டேஜில் இன்னொன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மைல் ஸ்டோன் பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். 10 வருஷம் முன்னாடி ஒரு பையன் கொச்சியிலேருந்து கிளம்பி வரான், இன்னொருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கான். 2 பேரும் படிக்கிறதுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போது கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி ஒன்றுனா, இன்னொன்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரணவ் முனிராஜ், மிடில் கிளாஸ் படத்தோட மியூசிக் டைரக்டர். 2 பேருக்கும் ஒரே நாளில் ஆடியோ லான்ச், ஒரே நாளில் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோ டீம் சார்பாக மிடில் கிளாஸ் படத்துக்கு நன்றி. ஓகே, கடைசியாக அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, எவ்வளோ நம்பி சென்னை அமைச்சதுக்கு தேங்க்யூ. அப்புறம் 21st அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து பாருங்கள். இது எல்லோ வந்துட்டு ஒரு பர்சனலாக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷமாக உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே, ஸ்ரீ அண்ணா, ஹரி அண்ணா. ஸோ எல்லாருக்காகவும் வந்து பாருங்கள். இது குழந்தைங்கள், ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். முதல்ல நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக இல்லை, ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன். என்னோட வேலை பணி காரணம் என்னால் வர முடியல, அதனால் இருந்தாலும் வந்துட்டேன். அதுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோ டீம் எல்லாருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கு முன்னாடி இருக்கிற எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நாட்டுப்புற கலைஞரின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஒரு நல்ல பாடலை கொடுத்த இசையமைப்பாளர் கில்பி சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடலாசிரியர்கள்
வார்த்தையில ஊழல்றத சார்லாம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு அப்பா பாட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உலகமே இன்னும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை முறை பார்த்தாலும் நானே அழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்த பாடலாசிரியர், வளரும் பாடலாசிரியர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோ மஞ்சள் நிறம் மக்கள் மனசை மங்களமா அலங்கரிக்கட்டும். எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன்ஸில் நவம்பர் 21 எல்லோ முதல்ல இந்த படம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண அகமது பிரதருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நல்ல படங்களை வந்து நம்மளுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அந்த படங்களை வந்து மக்கள் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு படம் இன்றைக்கி கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டாவது பிரசாந்த் சார், ப்ரொடியூசர் பிரசாந்த் சார், அவர் வந்து உண்மையாக ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அவர் யாருக்குமே தெரியாது. இப்போ கூட வந்து வந்ததுலேருந்து அவரை நான் தேடி கண்டுபிடிச்சி தான் மீட் பண்ணுறேன். ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பண்ணும்போது எல்லாருமே என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரூம்குள்ளே இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே வந்து நம்ம பண்ணணும், அப்போ தான் ஒரு பட்ஜெட்டில் முடிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு 200 ரூபா டிக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கோவா, அந்தமான் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்பெண்டிங் பண்ணி இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர்களில் நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த படம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்றைக்கி இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். ஸோ அவர் இவ்வளோ தைரியமாக வந்து இந்த கதை எழுதும் போதே, இந்த கதை வந்து டைரக்டர் ஹரி சார் சொல்லும் போதே கதையை கேட்டால் யாருக்காக இருந்தாலும் தலையை சுற்றிடும், அப்படி ஒரு கதை இது. நான் படம் பார்த்தேன், கிட்டத்தட்ட பூர்ணிமா மேடமும் ஹீரோ பிரதர் அண்டு சாய் இவங்க எல்லாருமே வந்து எப்படி இந்த படத்தில் நடித்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதுலேயும் பூர்ணிமா மேடம்லாம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ட்ராவல் அவங்க பிசி ஷெடியூலில் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு 40 டேஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா பப்ளிக்கில் வந்து ஒரு சீன் கூட அவங்க இன்டீரியராக எதுவுமே பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு தான், க்ரௌடு பப்ளிக்கில் தான் இந்த படமே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய ஜேர்னியாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு மியூசிக்கலாகவும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஒரு கதை, ஒரு வாழ்வியல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் பண்ணால் நம்ம போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும், ஸோ இதை லைஃப்பில் இன்னொரு நம்ம அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லோ படம் மாதிரி ஒரு படம் பார்த்தா அதை எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். ஸோ 21 அன்னைக்கு தேட்டரில் வருது, கண்டிப்பாக பாருங்கள். எல்லாரும் மாதிரியும் வந்து மலையாள படங்களை வந்து நம்ம வந்து தமிழ் படம் எதுவும் வர்றதில்லை, அந்த மாதிரியே சொல்லிட்டு இந்த படத்தையும் கடந்து போயிடாமல் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கும். தேங்க்யூ ஆல். நன்றி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், படம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஈவெண்ட்டே ஃபர்ஸ்ட் டைம், ஒரு பதட்டம் இருக்குமா இருக்காதா, கத்திட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ டு ஸ்டார்ட் வித் பிரசாந்த் அண்ணா, ஆனால் கடமைப்பட்டிருக்கெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. ஏன்னா விஆர் மாலில் உட்காந்து ஒரு பூர்ணிமா மூலியமாக தான் எனக்கு பிரசாந்த் அண்ணாவை தெரியும். ரேண்டமாக பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்ல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒன்று பண்ணணும், அது வந்து ரேண்டமாக கேமரா எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரேண்டமாக போகலான்றது தான் ஐடியா. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த ஐடியாவை நானும் பூர்ணிமாவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ ஃபோன் கால். இந்த ஐடியாவை அதிகமாக பிச் பண்ணியிருக்கோம், பெருசாக இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை. இந்த ஐடியாவை தான் நான் கொண்டு போயிட்டு பிரசாந்த் அண்ணாக்கிட்டையும் சொன்னேன். ஒரு கோர் லைன் இருக்குன்னா, படம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது, இப்படி தான் போகுது, இப்படி தான் முடிய போகுதுன்ற ஒரு கோர் லைன் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் பிளான் பண்ண போகிறதுனா, கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒரு டெம்போ ட்ராவலர் 2 கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம், என்ன கிடைக்குதோ அதான் படம்ன்ற மாதிரி தான் சொன்னேன். நியாயமாக அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்கு பண்ணாருன்னு தெரியலண்ணா. பட் ஆனால் தேங்க்யூண்ணா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா, நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து தான் அவர்கிட்ட கேட்டேன், பட் அவர் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். அப்புறம் டிசைட் பண்ணோம், சரி ஓகே ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியே போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை ஒரு 2 months கழிச்சு நான் பவுண்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கரெக்ஷன் சொன்னார். அதுக்கப்புறம் படத்தை தான் பார்த்தாரு. நடுவில் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல. சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஃபினான்ஸில் காசு வாங்கி படம் பண்ணுவாங்க, இல்லை வந்து கையில் காசு இருக்கும் படம் பண்ணுவாங்க. நாங்கள் வடபழனியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தோம். ஒரு ஸ்கெடியூல் முடிப்போம், நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்பேன்.
யாராவது 2 பேர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. அபியை கூப்பிட்டு யாரா அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த லென்ஸை வித்துடலான் இருக்காரு, இந்த லென்ஸை வித்துட்டா அடுத்த ஸ்கிரீல் போகலான் இருக்கான்ற மாதிரி சொல்லுவார். அடுத்த ஸ்கிரீல் போகும். லைட்டை வித்துலான் இருக்காரு, லைட்டை வித்து அடுத்த ஸ்கிரீல் போகலான்ற மாதிரி இருக்கும். அவர் கேமரா இன்டர்வியூ வச்சிருக்காரு, அதை வித்து தான் படத்தை பண்ணாரு. இனி வரைக்கும் நாங்கள் படம் பண்ண ஒரு பெட்டரா வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும்னு கேட்கும்போது அது அவர் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஆனால் தெரியல, நான் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தது கிடையாது. நான் ப்ரொடியூசரை பார்த்துடலாண்ணா. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மொத்த டீமுமே நான் அதான் நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன். அண்ணா தானே நீங்கள், மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி. அண்ட் செகண்ட் திங், பூர்ணிமா எதிர்பார்த்தது தான். ஓகே, ஸோ 2021 ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு இருந்தது. அந்த டைமில் தான் நான் ஸ்ரீ பாலாஜி சாயெல்லாம் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்லன்னு நினைக்கும் போது எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா ஆர்டிஸ்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம். என்ன மிஞ்சி போனா என்ன சொல்ற போறாங்க, முடியாதுன்ற போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கேட்டுலான்ற ஒரு அசட் தைரியம் இருக்கும். அப்படி நான் கால் பண்ணதுல ஃபோன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான்.